செய்தியின் தலைப்பு அன்பு இல்லாதவள் அன்பை பெற்றாள். அன்பு இல்லாதவள் அன்பை பெற்றால் நமக்கு தெரிந்த பாடல், எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் என்ற பாடலை கையுள்ளவங்க வாயுள்ளவங்க அழகாக பாடலாம். என்னை விட அழகாய் பாடுகிற என் அன்பு பிரியமான பெற்றோர்கள். ஆகவே இந்த பாடலை இசையோடு சேர்ந்து எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை என்ற பாடலை பாடுவோம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருகிரே, இயேசுவே எந்த நாருகிரே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்ததை வமினி. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருகிரே, இயேசுவே எந்த நாருகிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. மனம் பூமியும் யாவுமே மாறிடணும் பார்த்து மாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருகிரே, இயேசுவே எந்த நாருகிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருகிரே, இயேசுவே எந்த நாருகிரே. என் சத்தம் தான் கேட்குது, உங்க சத்தம் கேட்கவே இல்லை. சேர்ந்து போடுமா? ஆனந்தமானந்தமே இயேசுவே எந்த நாருகிரே. இன்றைய செய்திக்கு ஆதாரமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். செய்தியின் தலைப்பு, அன்பு இல்லாதவள் அன்பை கொடுத்தாள். நாமும் அப்படித்தானே? நாம் அன்பை பெற்றுக்கொண்டு அன்பை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலும் கூட 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்திலே சொல்லப்பட்டவைகளை உங்களோடு கூட சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவள் ஒரு அடிமை பெண். இவள் அறிந்து கொண்ட 5 காரியங்களை உங்களோடு
கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொண்டால், இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியை அறிந்து கொண்டால், தன் எஜமானை அறிந்து கொண்டால், தான் யார் என்பதை அறிந்து கொண்டால், பிரச்சனைகளை அறிந்து கொண்டால், இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொண்டால், அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும் அல்லவா? நம்மை அழகாய் உருவாக்கினார், அருமையாய் உருவாக்கினார், நேர்த்தியாய் உருவாக்கினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட போது முதல் குழந்தையை பெற்றெடுத்தார், பெண் குழந்தை. அந்த குழந்தை என்னுடைய கரத்திலே கொடுத்தார். பிறந்து சில நிமிஷங்கள் மாத்திரமாயிற்று. வேதம் சொல்கிறது, பிரமிக்கத்தக்க விதத்திலே அவர் என்னை உருவாக்கினபடியால் நான் துதிப்பேன். God created us wonderfully. என் செல்ல மகளை கரத்திலே பெற்றுக்கொண்ட போது என் ஊமை உள்ளம் ஆனந்தத்தால் நிறைந்தது. சின்ன மூக்கு, சின்ன உதடு, அந்த குழந்தையினுடைய அசைவை பார்க்கும்போது அது அப்படியே கண் விழித்து அப்படியே மெதுவாக அப்படி கண்ணை திறந்துச்சு. படைப்பின் ரகசியத்தை பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, தாயின் கருவில் ஒருவார் கொண்டு நீர் என்னை தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி. நான் நினைக்கிறேன், ஐயா, தாயின் கர்ப்பபாத்திரத்திலே 10 மாதம் இருந்து அந்த குழந்தை வரும்போது அந்த தலையில ஒரு 2 முடிதான் இருந்துச்சு, சின்ன மூக்கு. அந்த குழந்தை பிறந்த போது அழுதது. மருத்துவத்திலே கேட்டால் சொல்வார்கள், ஏன் அழுகிறது என்று. அதற்கு பல காரணங்கள் உண்டு. 10 மாதம் தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதல் வெளியே வந்த போது அந்த குழந்தையை அழ வேண்டும். இது இயற்கையின் கட்டாயம் அல்ல, இது தேவனுடைய நீதி. நீதி ஏன் தெரியுமா? ஒருவேளை பிறந்த குழந்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் பெற்ற பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால், அந்த பிறந்த குழந்தை பார்க்கும்போது அந்த குழந்தை அழுகிற போது ஒரு அசைவு ஏற்படும். From top to bottom. குழந்தை அழும்போது அடி முதல் தலை வரையும் அசைவு ஏற்படும். இதுதான் ஜெபம். ஜெபம் என்று சொன்னால் not from the lips, from heart. ஜெபம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது வேதனையின் கண்ணீராக இருக்கும், ஆனந்த கண்ணீராக இருக்கும். இதுதான் ஜெபம். மாய்மாலமான ஜெபம் அல்ல. ஆயக்காரன் ஜெபித்தான் என்று சொல்றான், வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாதபடி பாவியாகிய என்மேல். அது வார்த்தை முடிக்கலைங்க, அதாங்க ஜெபம். சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இருக்கு, எனக்கு எந்த தகுதி இல்லைப்பா, பார்த்து செய்யப்பா என்று சொல்லினான். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் இஸ்ரவேலின் தேவன் யார்? எல்லாவற்றையும் அதன் காலங்களிலே அழகாக உருவாக்கியிருக்கிறார். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி யார்? இந்த எலிசா தீர்க்கதரிசி குறித்து வாசிக்கின்ற பொழுது, சாப்பாத்தின் மகனாகிய எலிசா எலியாவின் சீடன், சூனேமினுடைய மகனை மரணத்திலிருந்து விடுவிக்க ஆண்டவர் சமூகத்திலே கருத்தாய் ஜெபித்தவன். இந்த எலிசாவுக்கும் ஒரு சுபாவம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன், ஐயா எங்கள் வீட்டை ரொம்ப கோபக்காரர், வீட்டையா ரொம்ப கோபக்காரர். கோபம் உள்ள இடத்துல தான் என்ன இருக்குமா? குணம் இருக்கு. ஆமே, குணம் இருக்கு. கோபம் அவசியம், வேதனை அவசியம், முறுமுறுப்பு அவசியம், கண்ணீர் அவசியம். ஐயா, ஒரு பூரணமான மனுஷன் இருந்தால் கோபம் இருக்க வேண்டும். உணர்ச்சிகளில் ஒன்று ஒன்று. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் முழுமையான மனுஷனாக இருந்தார். நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம்தான். நம்மை போல பாண்டுள்ள மனுஷனாக இருந்தார், களைப்பாக இருந்தார், பசியாக இருந்தார், கண்ணீர் விட்டார், கோபப்பட்டார் இல்லையா? இந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, உங்களை 43 பிள்ளைகள் கேள்வி பண்ணியிருக்கலாம், மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி.
சாதாரண ஆளில் எலிசா தீர்க்கதரிசி. உடனடியாய் அவன் சபித்த போது 43 கரடிகள் வந்து என்ன செஞ்சது, அந்த கரடிகள் வந்து 43 பிள்ளைகளையும் என்ன செஞ்சதான் விழுங்கி போட்டது. நம்ம எத்தனை கேள்வி பண்ணோம், நம்மளை ஒன்றும் விழுங்கி போட்ட மாதிரி தெரியலை இல்லையா? என்ன பாடுபடுத்தின ஆண்டவர் உண்மை தானே. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மௌனமாக இருக்கிற காலம் ஒன்று. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எலிசா தீர்க்கதரிசி குறித்து அவள் அறிந்து கொண்டாள். மூன்றாவது எஜமானை குறித்து அறிந்து கொண்டாள். ஒன்று சொன்னேன், இஸ்ரவேலின் தேவனை குறித்து அறிந்து கொண்டால், இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை அறிந்து கொண்டால், மூன்றாவது பார்க்கின்ற பொழுது எஜமானை அறிந்து கொண்டாள். சீரிய தேசத்தினுடைய பராக்கிரமசாலி ஆகிய நாகமான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13 வயது இருக்கும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார். இந்த 13 வயது பிள்ளை வீட்டிலே செல்ல பிள்ளையாக இருந்த பிள்ளையை அடிமையாக சீரிய தேசத்திற்கு கொண்டு வந்தார். கோவப்படவே இல்லை. நான் இருக்க வேண்டிய இடம் எங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எங்கெங்கே இருக்கணும்னு நினைச்சாரோ அங்கே தான் கொண்டு வர்றார். நம்ம எல்லாம் நினைக்கும், நான் அப்படி செஞ்சால் இப்படி இருப்பேன். இல்லைங்க, இல்லைங்க. யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தேடி வந்தபோது யோசேப்பு சொல்கிற அழகான வார்த்தை, உங்களுக்கு முன்னமே தேவன் எகிப்திலே என்னை கொண்டு வந்தார். ஆண்டவர் எகிப்திலே யோசேப்பை கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் இந்த குடும்பத்திலே வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் பிள்ளைகளை திருமணமாக்கி கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் கடந்து போனவைகளை குறித்து சிந்திக்காதபடி ஆண்டவர் இம்மட்டுமாய் என்னை நடத்தினாரே. இன்றைக்கு அநேகர் சொல்வதை கேட்கிறேன், அப்படி இருந்தால் இப்படி இருக்குவேன், என் பிள்ளைய அப்படி செஞ்சிருந்தா அப்படி இருக்கு, அவன் டாக்டருக்காக இருந்துச்சு, அவன் இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்படணும். அப்படி இல்லைங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக செய்கிறார். எஜமான் மேலே அவளுக்கு கோபம் இல்லை. இங்கே வாசிக்கிறோம், வாசிப்போமா? 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். போதும். என் எஜமானை அவள் குறிப்பிட்டிருக்கிற வார்த்தை பயன்படுத்த, என் ஆண்டவன், என் எஜமா, என் வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கு எல்லாமாய் அடிமையாயிருந்த என்னை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்த என் ஆண்டவன் இல்லையா? மிக அழகாக வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, என் ஆண்டவன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் ஈசாக்கும் பலி செலுத்தும்படியாக ஈசாக் பலி செலுத்தும்படியாக போகும்போது அவன் ஈசாக்கை கேட்குறான், எப்பா விறகு இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, என்ன இல்லை, என்ன இல்லை, ஆட்டுக்கட்டி இல்லை. அவன் சொல்கிறான், உங்களுக்கு நேரம் கிடைத்தா வீட்டில் போய் வாசிங்க. அவன் சொல்கிறான், என் மகனே, நல்லா நினச்சி பாருங்க, 116 வயசு ஆபிரகாமுக்கு, 16 வயசு இப்போ ஈசாக்குக்கு, 116 வயசு 16 வயசு ஒன்று போல கைப்பிடிச்சு உருமானமாக நடக்காங்க. தகப்பனுடைய உள்ளம் ஊமை கண்ணீர் வடிக்கிறது. ஐயோ என் பிள்ளையை பலி செலுத்த போகிறேனே. அங்கே பயன்படுத்த வார்த்தை, என் மகனே, என் தகப்பனே. அவர் சொல்ற வார்த்தை என்ன? எகோவா, எகோவா இது இந்த நாளிலே உங்களுக்கு நினைவுபடுத்துகிற காரியம், கர்த்தர் பார்த்துக்கொள்ள உண்மைதானா? கர்த்தர் பார்த்துக் கொள்வதானால் ஏன் நமக்குள்ளே மறுமறுப்பு? அது இல்லையே, இது இல்லையே. ஐயா, கிடைத்தவர்களுக்கு என்ன சொல்லி இல்லாத காரியம் குடித்து புழுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, கிடைப்பதில்லை. வாசிக்கிறோம், தன் எஜமானை அறிந்து கொண்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 4வது அங்கே வாசிக்கிற பொழுது அவள் தன்னை யார் என்று புரிந்து கொண்டாள். அருமையானது பிள்ளையே, பறக்க ஆசைப்படாதே. நான் எந்த நிலையிலே இருக்கிறேனோ அந்த நிலையிலே என்னை அற்புதமாக நடத்தினார். குருடனை பார்க்கிற போது உனக்குள்ளே தோன்றினது, ஆண்டவரே அவனுக்கு கண்ணுதில்லை, எனக்கு கண்ணு தெரியாதுப்பா. நமக்கு பணம் கிடைக்கிற போது பணத்தை நமக்குள்ளே ஒதுக்கி வைப்பதற்காக அல்ல, அதை சேகரித்து வைப்பதற்காக அல்ல. ஆண்டவர் என்னையும் உங்களையும் பணக்காரனாய் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் ஆக்கினது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியா. வியாதி படுக்கையிலிருந்து ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா கொடுத்தாரு?
மற்றவர்களுக்காக வியாதி படுக்கையில் போராடுகிற எத்தனை கூட்ட ஜனங்கள் உண்டு தெரியுமா? இந்த கொரோனா சமயத்தில் அநேகர் சொல்வதை நான் கேட்டேன். என்ன சொன்னா தெரியுமா? ஐயா, ஆலயம் பூட்டியிருக்கு ஐயா, திறந்திருந்தா நல்லா இருக்குமே. ஆலயம் திறந்து பல வருஷம் ஆச்சு, பல புண்ணியவளங்க சர்ச்சுக்கே வரல. இல்லையா, ஸ்தோத்திரம். சில சொல்லுவாங்க, ஐயா ஆலய மணி ஓசை கேட்கும் போது நான் வீட்டிலே அல்லது ஆஸ்பத்திரியிலே படுத்த படுக்கையா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தால் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன், ஆராதிப்பேன் என்று சொல்கிறார்கள். அருமையானது பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரே, ஏன் கொடுத்தார்? எனக்கு பலன் கொடுத்தாரே, ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்தாரே, கேட்காமலே ஆண்டவர் கொடுத்தார். உண்மைதானே? கேட்காம கொடுத்தார் இல்லையா? கேட்காமல் கொடுக்கிற ஆண்டவருக்கு நாம் கணக்கு பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, வாசிப்பு உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போமா? உபாகமம் 5:14-15. போதுமா? மோசே சொல்கிறான், நீ எகிப்திலே அடிமையாயிருந்தாயே, இப்பொழுது விடுதலை பெற்றாயே, இப்போதும் எகிப்தில் உள்ள காரியங்களை சொல்லி முறுமுறுப்பது என்ன? பல பிரச்சனை வருது. ஆகாரம் கிடைக்கும் போது பிரச்சனை, தண்ணி கிடைக்கும் போது பிரச்சனை, யுத்தம் வரும்போது பிரச்சனை. எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான் எகிப்திலே இருந்தால் நலமாக இருக்குமே, அங்க 3 நேரம் அங்க 4 நேரம் வேலை செஞ்சாலும் ஒரு நேரமாவது கஞ்சி கிடைக்குமே, ஸ்தோத்திரம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே என்று முறுமுறுத்தாள். அருமையானது பிள்ளைகளே, வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா? கலாத்தியர் 4:7. போதும், நீ அடிமை அல்ல, நீ பிள்ளைகளாய் இருக்கிறாய். ஐயா, அடிமைக்கும் வேலைக்காரனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அடிமை என்று சொல்கிறவன் எஜமானுடைய இஷ்டத்திற்கு தான் செய்ய முடியும், அவனுக்கு என்று விருப்பமாக ஒன்றுமே செய்ய முடியாது. ஆஸ் இட் இஸ். கிணத்துல குதிக்கினா குதிக்கணும், இந்த இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னா போகணும், வாழ்நாள் முழுவதும் எனக்கு அடிமையாக இருக்கணும்னா இருந்தால் ஆகணும், அதான் அடிமை. வேலைக்காரன் அப்படி இல்லை. சிலவங்க அந்த டைமுக்கு வருவாங்க. இப்போ உள்ள வேலைக்காரங்க ரொம்ப ஜென்டில்மேன், சூப்பர் ஸ்டார் மாதிரி வருவாங்க. எப்படி வருவாங்க? எனக்கு நமக்கே தெரியாது, நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்களாம் தெரியாது. அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணி அப்படி ஸ்கூட்டியில் வந்து ஹாய், ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஐயும் கிடையாது, ஒய்யும் கிடையாது, இல்லையா? இவ்வளோ வேலைக்காரங்கள்லாம் வீட்டில் எல்லா கண்டிஷன் வச்சுக்கணும். வேலைக்காரியாக இருக்கணும். வேலைக்காரிக்கு குறிப்பிட்ட ஏரியா தான் கொடுக்கணும். வேலைக்காரி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். பிச்சைக்காரனுக்கு எல்லை என்ன? வீட்டு வாசலில் போன வாரம் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ளே வந்து காணி வெள்ளை அடிச்சிட்டான். அந்த அம்மாவுக்கு கோவம், ஏன்னா உன்னை வெளியே தான் நிற்க சொன்னா, பிச்சைக்காரனுக்கு எல்லை அங்கே தான். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் எஜமான இருக்கும்போது, ஆண்டவராக இருக்கும்போது, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கும்போது, நான் அடிமை அல்ல, நான் வேலைக்காரன் அல்ல, பிச்சைக்காரன் அல்ல, பிள்ளைகள். உண்மைதானே? நீங்கள் நிறைய பேர் ஜபிக்கும் போது எனக்கு எப்படி ஜபிப்பாங்கன்னு தெரியல. ஆண்டவராக தாரும், ஏசுவே நாம தாரும். எங்க தாரும்? Don't give the command to God. He is a master. உண்மைதானா? உனக்கு கட்டளை கொடுப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவர் சொல்ல ஆகும். கட்டளை நீ சொல்லுப்பா, அதோடு செய்கிற. எத்தனை பேர் சொல்கிறாங்க? இன்றைக்கி தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் விசேஷமான. எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. முந்தையெல்லாம் அப்பா சொல்கிறத பிள்ளைகள் கேட்பாங்க. இப்போ எப்படி நிலைமை மாறி போச்சு. இப்போ என்னென்னா பிள்ளைகள் சொல்கிறத நம்ம மாறி போச்சு, நம்மளும் மாறிக்கிற வேண்டியதான். 5வது அங்கே பார்க்கிறோம். முதலாவது இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொண்டால், இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி அறிந்து கொண்டால், எஜமானை அறிந்து கொண்டால், அவள் தான் அடிமை என்பதை அறிந்து கொண்டாள். கடைசியாக அவள் பிரச்சனையை அறிந்து கொண்டாள். அவள் வேலைக்காரி மாத்திரமல்ல, அந்த வீட்டில் உள்ள சகல காரியங்களையும் அறிந்து கொள்ள ஆசையாக இருந்தாள். அந்த வீட்டில் உள்ளெல்லாம் அதிகமாக நேசித்தாள். அவளுக்கு தன் எஜமானனை அடிமையாக கொண்டு வந்ததினாலே அவளுக்கு வேதனை இல்லை.
அவளுக்கு முறுமுறுப்பு இல்லை. ஆண்டவர் என்னை எந்த இடத்திலே ஆக்கினாரோ அந்த இடத்திலே நான் உண்மையா இருப்பேன் என்று சொல்லி, அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்னையும் உங்களையும் எந்த இடத்திலே ஆக்கியிருக்கிறாரோ அந்த இடத்திலே உண்மையா இருக்கிறீர்களா? Am I faithful to God? பிரச்சனை அறிந்து கொண்டா சொல்றா, அந்த அம்மாட சொல்றா, அந்த நாகமானுடைய மனைவி சொல்றா, ஏம்மா நான் உனக்கு சொல்ல தப்பா நினைக்கிறேன், சொல்லுமா, ஐயாவுடைய துணியெல்லாம் துவைக்கும் போது ரத்தக்கரை பட்டது, என்னன்னு தெரியல, ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன், ஐயா இப்போ வெளியே போகும்போது சூப்பர் ஸ்டார் மாதிரி போறாரு, நான் உள்ள வந்தா ஒருவேளை கணவனும் மனைவியுமாய் உண்மை உள்ள அழுதுருக்கு இல்லையா, என்ன சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே நான் வெளியே ராசா மாதிரி போகிறேன், நான் உள்ளே வந்தா நான் ஒரு கிறிஸ்தரோகி, நியாயப்பிரமாணத்தில் தீண்டப்படாத ஒரு காரியம், வியாதி, என்ன செய்வேன்? எத்தனை நாள் அழுதாங்கன்னு எனக்கு தெரியலைங்க, இதில் போடலை, இந்த வேலைக்காரி கண்டா. பிரச்சனையை அறிந்து உள்ள நன்மையான தேவ பிள்ளைகளே, இன்று வீட்டில் உள்ள ஊரில் உள்ள பிரச்சனையெல்லாம் தெரியும், வீட்டில் உள்ள பிரச்சனை தெரியுமா? தெரியுமாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டை ரொம்ப தங்கமான மனுஷன், வெளியூர் காரியங்கள் கேட்டால், அரசியல் கேட்டால் சூப்பர், சபையில் உள்ள கேட்டால் அது டைசிஸ் அதோட சூப்பர், ஆனால் வீட்டில் காரியம் என்னங்க பிரயோஜனம்? நீ பொறுப்பாளி, பொறுப்பாளி உண்மைதானே இல்லையா? உனக்கு பொறுப்பு உண்டு இல்லையா? நீ தலைவன் அல்லவா, எஜமான் அல்லவா, கணவன் அல்லவா, பிள்ளைகளுக்கு தகப்பன் அல்லவா, தாத்தாவல்லவா, மாமாவல்லவா, அத்தை இல்லவா, எத்தனை பொறுப்புகள் அவள் அறிந்து கொண்டா. சொல்றா, அம்மா நான் ஒன்று சொல்ல நினைக்காதீங்க, அங்கே சமரியாவிலே தீர்க்கதரிசி உண்டு, அங்கே போனால் வியாதி மாறும். அவள் காரியத்தை அறிந்து கொண்டவள் மாத்திரமல்ல, பரிகாரத்தை கண்டுபிடித்தவள். நமக்கு எல்லாரும் காரியம் தெரியும், ஆனால் பரிகாரம் தெரியாது. அவள் சொன்னா, ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன், கோபக்காரன் தான் நல்ல மனுஷன். யாரு? உங்கள் வீட்டு ஐயா இல்லை, நாங்கம்மா சொல்கிறேன், அப்படியேம்மா நீ சொன்னியம்மா, ரைட்டு. இந்த வேலைக்காரி சொல்வதை கேட்டு சீரிய ராஜாவிடத்தில் போகிறான். இஸ்ரவேல் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எனக்கு லெட்டர் தரையா, நான் லெட்டர் கொடுத்தேன், இஸ்ரவேல் ராஜாட்ட போய் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு எலிசா தீர்க்கதரிசி கொடுக்கும்போது, எலிசா தீர்க்கதரிசி சொல்கிற காரியத்தை எலிசா தீர்க்கதரிசி சொன்னால், நேரம் இங்கே வராத, எங்கே போ சொல்லுங்கம்மா, எங்கே போ, யோர்தான் நதியிலே 7 முறை. அவன் நம்மளை போல உள்ள மனுஷன்தான், நாகமான குறை சொல்ல முடியும், நாகமான நம்மளை போல மனுஷன்தான். அவன் சொல்கிறான், என்னுடைய தேசத்தில் புண்ணிய நதிகள் இல்லை என்றா இந்த சாக்கடையிலே அல்லது கலக்கல் உள்ள இந்த தண்ணீரை நான் குளிக்க வேண்டாம். உன்னை படையாளி சொல்லிதான், எஜமான பெரிய காரியம் ஒன்றும் சொல்லலையே, அங்கே பயன்படுத்து, என் தகப்பனே என்ன சொன்னாங்க, ஒரு யோர்தானில் ஒரு 7 தடவை முடிஞ்சு வச்சு நான் விசுவாசத்தோடு மூழ்கினான், பரிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன், என்ன சந்தோஷமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாட்டா நீ மனுஷனே கிடையாது. குடும்ப வாழ்க்கையே நடத்தலன்னு அர்த்தம். வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டா இல்லையா? உண்டு உண்டு. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, பரிகாரம் என் இயேசுவினிடத்தில் மாத்திரம் உண்டு. ஆமென், ஆமென். இயேசுவினிடத்தில் மாத்திரம் உண்டு. பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு ஞானம் போதாது. பலர் சுயமாய் தீர்மானம் எடுத்து காயப்பட்டவர்களை அநேகரை நான் காண்கிறேன். பரிகாரம் இயேசு மாத்திரம்தான். உன் பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வியாதியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதே காரியமாக இருக்கலாம், அல்லது வயதான பெற்றோர்களை குறித்து காரியமாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே பரிகாரியை இயேசுவே நீர் எனக்கு உதவி செய்ய. இந்த அடிமை எத்தனை நாள் ஜெபித்தாள் என்று தெரியாது. அவள் சொன்னபடி எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போகும்போது எலிசா தீர்க்கதரிசி சொன்னான், டோன்ட் கம் ஹியர், கோ டு யூ ரிவர் ஜோர்டன். ஏன் சொன்னான் தெரியுமா? அடுத்த அற்புதத்துக்கு நேரம் நினைச்சிட்டு அவன் என்ன சொல்கிறான், நீர் என்னிடத்திலே என்னை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு வந்தேன். ஆனால் நீர் என்ன சொன்னீர்? அங்கே போனீர். திரும்ப காணிக்கையெல்லாம் கொண்டு போகிறான். அங்கே வாசிக்கிற பொன் வெள்ளி மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் விலை இருந்தது. அந்த எலிசா தீர்க்கதரிசி கொடுக்க போகிறான். எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? இங்கே கொண்டு வராத, நீ எப்படி கொண்டு வந்தியோ அப்படியே கொண்டு வா.
அவன் தீர்க்கன், அவன் தான் தீர்க்கதரிசி. அந்த நாட்களிலே நாம் பார்க்கிற தீர்க்கதரிசி எப்படியா இருக்கிறார்? எம்மா எல்லாம் ஏன்ட்ட சொல்லு, நான் பொதுவில் எல்லாம் சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்றேன். நான் வேதனையோடு சொல்கிற ஒரு காரியம், டோன்ட் கோ ஹியர் அண்ட் தேர். மற்ற அந்நிய ஜாதிகளைப் போல, அந்நிய மனுஷரை போல ஓடாதீங்க. அநேக இடங்களில் சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அநேக இடங்களில் அநேக அம்மாமார் சொல்லுவாங்க, ரொம்ப சொல்லுவாங்க, எங்கள் வீட்டையா புரிஞ்சுட்டேன். எவள் ஒருத்தி தன் புருஷனை குற்றம் சொல்கிறாளோ அவள் பெண் அல்ல, தெரியுமா? எந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய குற்றத்தை பொதுவாய் அறிவிக்கிற அவன் பிள்ளை அல்ல, பேய். தெரியுமா உங்களுக்கு? என் அப்பா, என் அம்மா, என் தாய் என்ற உறவு நமக்குள்ளே உறுதியாக்கப்பட வேண்டுமானால் பரிகாரியாகிய இயேசுவை கண்டால் மாத்திரமே புரியும். இருந்தபடியாய் கண்களை முடிச்சுப்போம், செய்வோம். அன்பின் பிதாவே, அன்பில்லாத அடிமை பெண் எஜமானுடைய அன்பையும் உம்முடைய அன்பையும் பெற்றுக்கொண்டதைப் போல உம்முடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறோம். பல பிரச்சனைகளோடு வந்திருக்கிறோம் அப்பா. என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்மை